மைசெல்ஃப் அட்வொகேட் ரஸியா பர்வீன். ரீசெண்டாக நொய்டாவில் நடந்த நிக்கி பாட்டியோட டவுரி டேத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த பெண்ணின் முழுக்க மரணத்திற்கு காரணம் இந்த பெண்ணின் கணவன், மாமனார், மாமியார், மைத்துனன் இவங்க எல்லாருமே சேர்ந்து வரதட்சணை கேட்டு அந்த பெண்ணை சாகடித்து, அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணின் உடல் கருகப்பட்ட நிலையில் தான் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு கிடைச்சிருக்கு. இந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய வரதட்சணை ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கார்பியோ கார், ராயல் என்ஃபீல்டு பைக், பணம், தங்கம் இதெல்லாம் கொடுத்துருந்தா கூட ரீசெண்டாக 36 லட்சம் கார், ஆடம்பர காருக்காக கேட்டு கொடுமை பண்ணி, கொடுமையின் உச்சக்கட்ட நிலை தான் இந்த பெண்ணின் மரணம். இவங்க மேலே என்ன கேஸ் தான் ஃபைல் ஆகிருக்கு எஃப்ஐஆர்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்எஸ் செக்ஷன் 101, பிஎன்எஸ் செக்ஷன் 115, பிஎன்எஸ் செக்ஷன் 117, பிஎன்எஸ் செக்ஷன் 61, பிஎன்எஸ் செக்ஷன் 80. உங்களுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைக்கும், இல்லைனா மரண தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது டவுரி சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேயும் இல்லைனா உங்களோட வெல்விஷர் கிட்டேயும் கன்வே பண்ணுங்கள். இந்த மாதிரி இஷ்யூவை வந்து கன்வே பண்ணாதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் வீட்டார் வந்து இந்த மாதிரி விஷயத்தை தன்னுடைய பெண் பிள்ளைகள் வந்து சொல்லும் போது இமீடியட்டாக துணிச்சலாக நடவடிக்கை எடுக்க கற்றுக்கணும். ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். உங்களுடைய உரிமையை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நீங்கள் நில்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.